ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்யுதுன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் அந்த பச்சை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை பயிறு இது மாதிரி நல்லா முளைக்கட்டி எடுத்துக்கலாங்க. துணியில் போட்டு நல்லா முடிஞ்சு முளைக்கட்டி வைக்கனாலும் வைக்கலாம். நான் இப்போ என்ன 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் பச்சை பயிறு ஊறினா அதிகமான புளிப்பு சுவையும் ஏறிடும். துணியில் போட்டு முடிச்சு வச்சாலும் ஒரு மாதிரி லேசாக அந்த புளிப்பு தன்மை அந்த ஸ்மெல் வரும். ஆனால் இந்தமாரி சல்லடையில் போட்டு இந்த பச்சை பயிரை நல்லா முளைக்கட்டி வைக்கும்போது கொஞ்சம் கூட அந்த புளிப்பு தன்மையே இருக்காது. சீக்கிரமாக நல்லா முளைக்கட்டி வந்துடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எதுவுமே நம்ம வடிச்சிட்டு அந்த சல்லடை இருக்கும் பாருங்கள், காயெலாம் வேக வச்சுட்டு தண்ணி வடிகட்டும் பாருங்கள், அந்த சல்லடையில் போட்டு அந்த பயிறு சீக்கிரமாக முளைக்கட்டி வரதுக்காக நல்லா ஈரமான துணியை நல்லா நனைச்சி புழிஞ்சி அந்த பயிருக்கு மேலே அப்படியே போட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இதுமாதிரி நல்லா முளைக்கட்டி வருங்க. அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பச்சை பயிர் ஒரு 3 மணி நேரம் ஊறினதும் அப்படியே டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு செய்யறனாலும் செய்யலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் கருப்பு சுண்டலில் செய்யக்கூடிய ரெசிபிலாம் கொஞ்சம் முளைக்கட்டி செஞ்சு கொடுக்கும்போது அதிகமான ப்ரோட்டீன் சத்துக்கள், நோய் எதிர்ப்பு சக்திலாம் கிடைக்குங்க. இப்போ முளைக்கட்டினா அந்த பச்சை பயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் கத்தியில் கீறிட்டு சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்தளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த தேங்காய்லாம் மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வீட்டில் பச்சை பயிர் இல்லைனா கருப்பு சுண்டல் அதுக்கு பதிலாக இருந்தால் இதே மெத்தட்லேயே கருப்பு சுண்டல் பயன்படுத்தி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ அந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை பயிறு தேங்காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஆனால் அந்த தோல் மட்டும் கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பச்சை பயிர் கருப்பு சுண்டல்லாம் அந்தமாரி தோலோடு சேர்த்து அரைக்கும் போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் மாவு. ஆனால் நைஸாக அந்த தேங்காயிலுமே நல்லா அரைப்பட்டு வந்திருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இனிப்புக்காக பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சப்போ வெல்லம் அந்த அச்சு வெல்லம் நல்லா உருண்டையாக இருக்கும் பாருங்கள், அதனால் பாகு மாதிரி காய்ச்சி வச்சிட்டேன். அதனால் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரை நல்லா சுத்தமான சக்கரையாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி பாகு மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி அதை சேர்த்துக்குங்க. வெள்ளை சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி அதை சேர்த்துக்குங்க. இப்போ அந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திக்காக அரைச்சி எடுத்துன்னா கோதுமை மாவு கம்மியாக சேர்த்தா போதும். நான் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அந்த மாவு கொஞ்சம் திக்காக, அதாவது இட்லி மாவுலாம் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க. கோதுமை மாவு பதிலாக கம்பு மாவு, கேழ்வரகு மாவுலாம் சேர்த்துக்கலாம். அந்த 2 மாவுமே ரொம்ப ஹெல்த்தி. மைதா சேர்க்க வேணாங்க. இப்போ கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக அந்த ஸ்வீட் இருக்கிறதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக அந்த ஸ்வீட் கிடைக்கிறதுக்காக சமையல் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துட்டு மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மாவு கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க, உடனே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாவு கலந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணுறேங்க. நீங்கள் குழிப்பணியாரக்கல்ல இனிப்பு பணியாரெலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க பாருங்கள். நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதும் அந்த மாவு ஊற்றிட்டு இனிப்பு பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்பலாட்டி அதாவது பட்டர் ஷீட் அந்த சின்ன சின்ன அஞ்சரை பிடியில் கப்புலாம் இருக்கும் பாருங்கள், அந்த கப்பில் பட்டர் ஷீட் அதே சைஸில் கட் பண்ணி போட்டு அந்த மாவு அந்த கப்பில் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு குட்டி குட்டியான கேக் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அப்புறம் இனிப்பு போண்டாலாம் அதாவது மாவு மட்டும் கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா திக்கான போண்டாவாக எண்ணெயில் நல்லா வேக வச்சுட்டு அது மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுமாதிரி பேன் கேக்காக ரெடி பண்ணும்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கருகிரும். அதுமாதிரி கோதுமை மாவும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாக ஊத்தாப்பெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஊற்றிட்டு நெய் ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த பேன் கேக் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் இந்த பேன் கேக் நல்லா வெந்ததும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான பேன் கேக்காக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த பேன் கேக்கை பிச்சும் காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த மூடி போட்டு அந்த பேன் கேக் ஊற்றி வச்சதுனால எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த பேன் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பச்சை பயிர் கருப்பு சுண்டலாக இருந்தால் இந்தமாதிரி முளைக்கட்டி வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதிகமான ப்ரோட்டீன் சத்துக்கள், நோய் எதிர்ப்பு சக்திலாம் கிடைக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இதே மெத்தடில் பேன் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டுனா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பேன் கேக் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.